முதலில் இந்த நேரத்துக்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 7ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிப்பு. அமைதி பேரணி சென்று நினைவிடத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மரியாதை. பிரதமர் மோடியை சந்திக்க இந்தியா வருகிறார் ரஷ்ய அதிபர் புட்டின். கச்சா எண்ணெய் விவகாரம் குறித்து ஆலோசிக்கிறார். விவசாயிகளை பாதுகாக்க எந்த விலையும் கொடுக்க தயார். அமெரிக்க அதிபர் டிரம்ப் 50 விழுக்காடு வரி விதித்த நிலையில் பிரதமர் மோடி பேச்சு. பீர் கம்பெனி மற்றும் ஜீரோ முகவரியில் போலி வாக்காளர்கள். பாஜகவின் முறைகேடுகளுக்கு தேர்தல் ஆணையம் துணை போவதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. அமலாக்கத்துறை வஞ்சக எண்ணத்துடன் செயல்படக்கூடாது என உச்சநீதிமன்ற நீதிபதிகள் காட்டம். அமலாக்கத்துறை வழக்குகளில் 10% பேருக்கே தண்டனை கிடைத்திருப்பதாகவும் கருத்து. உடுமலைப்பேட்டையில் எஸ்எஸ்ஐ படுகொலை வழக்கில் தப்பியோடிய மணிகண்டன் என்கவுண்டரில் சுட்டுக்கொலை. காவலர்களை தாக்க முயன்ற போது தற்காப்பிற்கு காவல் ஆய்வாளர் சுட்டதாக தகவல். மடப்புரம் காவலாளி அஜித்குமார் கொலை வழக்கில் எஃப்ஐஆர் திருத்தம். குற்றத்தை ஒப்புக்கொள்ள மறுத்ததால் உயிர் போகும் என்று தெரிந்தே தனிப்படை காவலர்கள் அடித்ததாக திருத்தப்பட்டுள்ளது. கவின் கொலை வழக்கில் நெல்லை நீதிமன்றத்தில் அழுவது போல் நடித்துவிட்டு பின்னர் தெனாவட்டாக நடந்து சென்ற குற்றவாளி சுர்ஜித். போலீஸ் காவல் கேட்ட வழக்கில் எஸ்ஐயான தந்தை சரவணனும் ஆஜர். திருப்பூரில் வரதட்சணை கொடுமையால் இளம்பெண் தற்கொலை செய்து கொண்ட விவகாரம். கணவர், மாமனார், மாமியார் ஆகியோரை கைது செய்தனர் காவல்துறையினர். திருப்பூரில் வரதட்சணை கொடுமையால் இளம்பெண் தற்கொலை குறித்து கோட்டாட்சியர் விசாரணை. உடலை பெற்றுக்கொண்ட பெற்றோர் கண்ணீர் விட்டு கதறல். மாநில கல்விக் கொள்கையை நாளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிட உள்ளதாக தகவல். ஓய்வு பெற்ற நீதிபதி முருகேசன் தலைமையிலான 4 பேர் கொண்ட குழு உருவாக்கிய கொள்கை. அன்புமணிக்கு அதிகாரத்தை கொடுத்துவிட்டு தன்னால் டம்மியாக இருக்க முடியாது. பாமக நிறுவனர் ராமதாஸ் திட்டவட்டம். நான் உருவாக்கிய கட்சியில் நான் முடிவெடுக்கக்கூடாது. அன்புமணியிடம் கட்சியை கொடுத்துவிட்டு டம்மியாக என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. மதுரையில் தாவேக்க 2வது மாநில மாநாட்டு பணிகள் தீவிரம். வேகமாக தயாராகும் விழா மேடை. விஜய் நடந்து செல்லும் ரேம்ப் வாக் பாதை. திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் மாவட்டங்களில் இன்று கனமழை, நாளை மிக கனமழைக்கு வாய்ப்பு. காஞ்சிபுரம், திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என கணிப்பு. திருப்பத்தூர் அருகே தொடர் கனமழையால் ஜலகம்பாறை நீர்வீழ்ச்சிக்கு தண்ணீர் வரத்து அதிகரிப்பு. பொதுமக்கள் குளிக்க தடை விதிப்பு. மார்த்தாண்டம் அருகே கீழ்ப்பம்மம் பகுதியில் கிணற்று தண்ணீர் தீப்பிடித்து எரியும் விவகாரம். கிணற்று தண்ணீரில் பெட்ரோல் கலந்ததா என்பது குறித்து தீயணைப்புத்துறை, இந்தியன் ஆயில் கம்பெனி அதிகாரிகள் நேரில் ஆய்வு. அமெரிக்காவின் ஹவாய் தீவில் எரிமலை சீற்றம். 300 அடி உயரத்திற்கு வெளியேறும் எரிமலை குழம்பு. முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 7ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிப்பு. அமைதி பேரணி சென்று நினைவிடத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மரியாதை.
பிரதமர் மோடியை சந்திக்க இந்தியா வருகிறார் ரஷ்ய அதிபர் புட்டின். கச்சா எண்ணெய் விவகாரம் குறித்து ஆலோசிக்கிறார். விவசாயிகளை பாதுகாக்க எந்த விலையும் கொடுக்க தயார். அமெரிக்க அதிபர் டிரம்ப் 50 விழுக்காடு வரி விதித்த நிலையில் பிரதமர் மோடி பேச்சு. பீர் கம்பெனி மற்றும் ஜீரோ முகவரியில் போலி வாக்காளர்கள். பாஜகவின் முறைகேடுகளுக்கு தேர்தல் ஆணையம் துணை போவதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. அமலாக்கத்துறை வஞ்சக எண்ணத்துடன் செயல்படக்கூடாது என உச்சநீதிமன்ற நீதிபதிகள் காட்டம். அமலாக்கத்துறை வழக்குகளில் 10% பேருக்கே தண்டனை கிடைத்திருப்பதாகவும் கருத்து. உடுமலைப்பேட்டையில் SSI படுகொலை வழக்கில் தப்பியோடிய மணிகண்டன் என்கவுண்டரில் சுட்டுக்கொலை. காவலர்களை தாக்க முயன்ற போது தற்காப்பிற்கு காவல் ஆய்வாளர் சுட்டதாக தகவல். மடப்புரம் காவலாளி அஜித்குமார் கொலை வழக்கில் FIR திருத்தம். குற்றத்தை ஒப்புக்கொள்ள மறுத்ததால் உயிர் போகும் என்று தெரிந்தே தனிப்படை காவலர்கள் அடித்ததாக திருத்தப்பட்டுள்ளது. கவின் கொலை வழக்கில் நெல்லை நீதிமன்றத்தில் அழுவது போல் நடித்துவிட்டு பின்னர் தெனாவட்டாக நடந்து சென்ற குற்றவாளி சுர்ஜித். போலீஸ் காவல் கேட்ட வழக்கில் SI-யான தந்தை சரவணனும் ஆஜர். திருப்பூரில் வரதட்சணை கொடுமையால் இளம்பெண் தற்கொலை செய்து கொண்ட விவகாரம். கணவர், மாமனார், மாமியார் ஆகியோரை கைது செய்தனர் காவல்துறையினர். திருப்பூரில் வரதட்சணை கொடுமையால் இளம்பெண் தற்கொலை குறித்து கோட்டாட்சியர் விசாரணை. உடலை பெற்றுக்கொண்ட பெற்றோர் கண்ணீர் விட்டு கதறல். மாநில கல்விக் கொள்கையை நாளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட உள்ளதாக தகவல். ஓய்வு பெற்ற நீதிபதி முருகேசன் தலைமையிலான 4 பேர் கொண்ட குழு உருவாக்கிய கொள்கை. அன்புமணிக்கு அதிகாரத்தை கொடுத்துவிட்டு தன்னால் டம்மியாக இருக்க முடியாது. பாமக நிறுவனர் ராமதாஸ் திட்டவட்டம். நான் உருவாக்கிய கட்சியில் நான் முடிவெடுக்கக்கூடாது. அன்புமணியிடம் கட்சியை கொடுத்துவிட்டு டம்மியாக என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. மதுரையில் தாவேக்க 2வது மாநில மாநாட்டு பணிகள் தீவிரம். வேகமாக தயாராகும் விழா மேடை. விஜய் நடந்து செல்லும் ரேம்ப் வாக் பாதை. திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் மாவட்டங்களில் இன்று கனமழை, நாளை மிக கனமழைக்கு வாய்ப்பு. காஞ்சிபுரம், திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என கணிப்பு. திருப்பத்தூர் அருகே தொடர் கனமழையால் ஜலகம்பாறை நீர்வீழ்ச்சிக்கு தண்ணீர் வரத்து அதிகரிப்பு. பொதுமக்கள் குளிக்க தடை விதிப்பு. மார்த்தாண்டம் அருகே கீழ்ப்பம்மம் பகுதியில் கிணற்று தண்ணீர் தீப்பிடித்து எரியும் விவகாரம். கிணற்று தண்ணீரில் பெட்ரோல் கலந்ததா என்பது குறித்து தீயணைப்புத்துறை, இந்தியன் ஆயில் கம்பெனி அதிகாரிகள் நேரில் ஆய்வு. அமெரிக்காவின் ஹவாய் தீவில் எரிமலை சீற்றம். 300 அடி உயரத்திற்கு வெளியேறும் எரிமலை குழம்பு.